அனைவருக்கும் வணக்கம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் அதிகாலை துயில் கலைந்து நன்னீராடி நற்றமிழ் பாடி நாராயணன் கைத்தலம் பற்றினாள் ஆண்டாள் நாச்சியார். பக்தி ஒன்றேதான் இறைவனை அடையும் வழியாகும். வைணவர்க்கு ஒரு திருப்பாவையாம், சைவர்க்கு அதுவே திருவம்பாவை. மாணிக்கவாசகப் பெருந்தகை அருளிய திருவம்பாவையின் விளக்கத்தை அறிவோமா? திருவம்பாவை முதல் பாடல். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்தடம் கண் மாதே வளருதியே வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமலையின் மேல் நின்றும் புரண்டு இங்கனம் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே எம் தோழி பரிசேலோர் எம்பாவாய். தோற்றலும் மறைவும் இல்லாத பெரிய பேரொளி பிழம்பாக விளங்குகின்ற சிவபரம்பொருளை போற்றி புகழ்ந்து பாடுவதை கேட்ட பின்னரும் வாள் போல் நீண்ட ஒளி பொருந்திய கண்களுடைய பெண்ணே, நீ விழிதிறக்காமல் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, உன் காதென்ன செவிடா? மாதேவன் மகேசனின் திருவடிகளை போற்றி புகழ்ந்து நாங்கள் பாடிய பாட்டொலி போய் வீதியெங்கும் கேட்டதுமே ஒருத்தி பொறுமி பொங்கி அழுது தன் வசமிழந்து பேச்சற்று கிடக்கிறாள். ஆனால் நாங்கள் உன் வீட்டு வாசலில் வந்து நின்று உம்மை எழுப்ப பாடுவது கேட்டும் நீ படுக்கை விட்டு எழாமல் இன்னும் படுத்தே கிடக்கிறாயே, இது என்ன விந்தையோ? இதுவோ எமக்கு நீ தரும் பரிசு? எம்பாவாய் துயில் எழுவாய். திருவம்பாவை இரண்டாம் பாடல். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகலும் பேசும் போது எப்பொழுது இப்பொழுது ஆரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர். சீச்சி, இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் இதுவோ விண்ணவர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார் யாமார் ஏலோர் எம்பாவாய். அழகிய அணிமணிகள் புனைந்த பெண்ணே, என்னுடைய பற்று நேசம் எல்லாம் சோதிச்சுடரான அந்த பரம்பொருளுக்கே உரியது என்று இரவும் பகலும் என்றில்லாது எப்பொழுது நாம் பேசினாலும் கூறுவாயே, இப்பொழுது பாசம் நேசமெல்லாம் மலர்கள் தூவிய பஞ்சனைக்கே வைத்து விட்டாயோ என்று உறங்குபவளை துயில் எழுப்ப வந்தவர்கள் கூறி நகைக்க, சீச்சி, உங்கள் கேலிக்கும் விளையாட்டுக்கும் ஏச்சு பேச்சுக்கும் இதுவாயிடம் என்கிறாள் துயில் எழாது உள்ளே இருப்பவள். அதற்கு வந்த பெண்கள் மறுமொழியாக, வானவர்களும் போற்றி புகழ கூசுகின்ற தாமரை திருவடிகளின் அருட்பேரை தந்து நம்மை காக்க வந்த சிவபெருமான் தில்லை சிற்றம்பலத்தில் திருநடனம் புரிகின்ற தலைவன் நமக்காக மண்ணுலகில் அருள் புரிகின்ற நேரமல்லவா இது? நாம் யார்? நம் அன்பு எத்தகையது? தேவர்களே அவன் புகழை போற்ற நாணுகின்றார் என்றால் நாம் எல்லாம் அற்பமல்லவா? எனவே தூங்கியது போதும், பொற்பாவை போன்ற எம் தோழி பெண்ணே எழுந்து வருவாயாக. திருவம்பாவை மூன்றாம் பாடல். முத்தண்ண விண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் பத்துடையீர். ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் பத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கு ஏலோர் எம்பாவாய். முத்து போன்ற பற்கள் கொண்டு புன்னகை பூப்பவளே, முன்பெல்லாம் நாங்கள் வருவதற்கு முன்பே நீ எழுந்து வந்து எங்களை எதிர்கொண்டு என் அப்பன் ஆனந்தன் அமுதம் ஒப்பானவன் என்றெல்லாம் பெருமானை போற்றி புகழ்ந்து இனிக்க இனிக்க பேசுவாய். இப்பொழுது நாங்கள் வந்துன்னை அழைத்த பின்பும் வாராமல் படுக்கையில் கிடக்கிறாயே, வா வந்து கதவை திற என்று வந்த பெண்கள் கூற, உள்ளே இருப்பவளோ, பலகாலமாக பரமன் தொண்டு புரியும் அடியவர்களே, நற்குணம் உடையவர்களே, நாங்களும் இறையன்பு உடையவர்கள்தாம்.
நான் செய்த தவறை பொறுத்து கொள்ளக்கூடாதா என்று கேட்க, அவர்கள் மறுமொழியால், போதும் போதும், உன் அன்பு பக்தி எல்லாம் எப்படிப்பட்டது என்று எங்களுக்கு தெரியாதா என்ன? உள்ளத்துள் உண்மையான இறைப்பற்றும் உள்ளவர்கள் சிவபெருமானை பாடி பரவாமல் இருப்பார்களா என்ன? உன்னை எழுப்ப வந்தோமே, எமக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்று எழுந்து வா எம்பாவாய் என்கிறார்கள். திருவெம்பாவை 4ஆம் பாடல். ஒன்னித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ, வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ, எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும், கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை, கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளெக்கு நின்று உருகையாம் மாட்டோம், நீயே வந்து எண்ணிக் குறையில் துயிலேலோர் எம்பாவாய். வெண்முத்து போன்ற பற்களை உடையவளே, உனக்கு இன்னும் பொழுது புலரவில்லையோ, இன்னுமா உறங்குகிறாய் என்று கூறி அழைக்கிறார்கள். அவளோ, அழகிய கிளி போலும் மொழி பேசும் நம் தோழியர் அனைவரும் வந்து விட்டாரா என்று கேட்கிறாள். எல்லோரும் வந்து விட்டார்கள் உண்மையாகவே. வேண்டுமென்றால் நீ வந்து எண்ணி பார்த்துக்கொள். தேவையில்லாத கேள்விகளை கேட்டு காலத்தை கடத்த வேண்டாம். விண்ணுலக தேவர்களுக்கும் அமுதம் போன்றவனை, மறைகளின் முடிந்த முடிவாக இருப்பவனை, கண்ணுக்கு இனியவனை போற்றி புகழ்ந்து பாடி உள்ளம் முருகி நிற்கின்ற எங்களுக்கு யார் யார் வந்தார்கள் என்ற கணக்கெல்லாம் தெரியாது. எனவே வேண்டுமென்றால் நீயே வந்து எண்ணி சரி பார்த்துக்கொள். யாரேனும் வராதிருந்தால் நீ வேண்டுமானால் பின்போல் தூங்கலாம். இப்பொழுது எழுந்து வா பொற்பாவையே என்றழைக்கிறார்கள். திருவெம்பாவை 5ஆம் பாடல். மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் என்று, உள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடை திறவாய், ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளிக் கோதாட்டும், சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய் காண், ஏலம் குழலி பரிசேலோர் எம்பாவாய். திருமாலாலும் நான்முகனாலும் காண முடியாத அண்ணாமலையாய் சோதி சுடரொளியாய் இருக்கும் பரம்பொருளை நம்மை போன்றவர்கள் அறிந்துவிட முடியும் என்று வழக்கமாக நீ பேசும் பொய்க்களையே கூறிக்கொண்டிருக்கிறாயே. பாலும் தேனும் போல தித்திக்க பேசுபவளே, போதுமினி வந்து கதவை திறவாய். விண்ணும் மண்ணும் வேறுள்ள உலகங்களும் அறிந்துணர இயலாத எம்பெருமான் நம்மை ஆட்கொண்டருளி நம் குற்றங்களை எல்லாம் நீக்கி நம்பால் பெரும் கருணையை காட்டுகின்றானே. அதை நீ அறிய மாட்டாய், உணரமாட்டாய். வாசச் சாந்தினை கூந்தலுக்கு பூசிய பொற்பாவை போன்றவளே, உன்னை அழைக்க வந்த எங்களிடம் நீ காட்டும் அன்பு இத்தகையதா? இதை சிந்தித்து பார்த்து துயில் கலைந்து வா என்று அழைக்கிறார்கள். திருவெம்பாவையில் 20 பாடல்கள் உள்ளன. இந்த பதிவில் 5 பாடல்களும் அதன் பொருளையும் நாம் அறிந்திருக்கிறோம். நன்றி.